நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? எஜுகெஸ்ட் வழங்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸை தமிழ்லேயே அட்டன் பண்ணி நீங்களும் ஆன்லைனில் கை நிறையா சம்பாதிக்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மேட்டூர் டேம், இந்த மேட்டூர் டேம் நிரம்புமா அப்படின்னு மக்கள் கனவு கண்டுட்டு இருக்கும்போது இப்போ அதனுடைய அளவு அதிகமாகி பல பேருக்கு பயனடைகிற வகையில இருக்கு. சோழனோட சிலை திரும்பவும் தமிழகம் வந்ததும் மழை நல்லா பெஞ்சு அணைகள் ஆறுகள்ல நிறைந்து ஓடுது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல உணர்ச்சி பூர்வமா தமிழர்கள் பகிர்ந்துட்டு வராங்க. இந்த மேட்டூர் அணை இதனுடைய வரலாறை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டுல மேட்டூர் அணை கட்டுறதுக்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்தது. தொடர்ந்து மைசூர் அரசர்கள் காவிரி ஆற்றின் மீது மேட்டூர் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்காம மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே வந்தாங்க. இதனால மேட்டூர் அணையோட கட்டுமானம் துவங்கிறதுக்கு ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுக்கும் மேல காலம் தாமதமாச்சு. காவிரியின் ஆற்றின் மேல மேட்டூர்ல அணை கட்டுவதற்கு ஏறத்தாழ 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 1801ஆவது வருஷம் ஆங்கிலேய கிழக்கிந்திய சபை திட்டமிட்டுச்சு. ஆனா அன்றைய மைசூர் அரசர்கள் இதுக்கு ஒப்புதல் அளிக்க மறுத்துட்டாங்க. இதனால அந்த திட்டம் கைவிடப்பட்டது. காவிரி ஆற்றின் பாதையில மேட்டூர்ல அணை கட்டணும், ஆனா அதனால தமிழக விவசாயிகளுக்கு நன்மை விளையும் அப்படிங்கறத தெரிந்த கிழக்கிந்திய சபை மேட்டூர் அணை திட்டத்தை திரும்ப திரும்ப எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அப்படியா திரும்பவும் 1835ஆவது வருஷம் சர் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிற அணை கட்டுமான பொறியாளர் மூலமா மைசூர் அரசர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை அனுப்பப்பட்டது. ஆங்கிலேய அரசு இந்த மாதிரி செஞ்சது. அதனால திரும்பவும் அவங்க எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால பிரிட்டிஷ் அரசு இந்த திட்டத்தை கைவிட்டுச்சு. 1923ஆம் ஆண்டு திரும்பவும் மேட்டூர் அணை கட்டுறதுக்கு கலந்தாலோசிக்கப்பட்டுச்சு. இந்த முறை திருவாங்கூர் சமஸ்தான திவான் பகதூர் சர் சி.பி. ராமசாமி ஐயர் முன் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் ஒன்னா அணி திரண்டு போய் அணையோட முக்கியத்துவத்தை விளக்கி பேசினாங்க. இவர் மூலமாதான் திரும்பவும் மைசூர் அரசர்கிட்ட பேசி ஒப்புதல் வாங்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சர் சி.பி. ராமசாமி அவர்கள் மைசூர் அரசுடைய திவான் பகதூர் விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவரை சந்திச்சு மேட்டூர் அணையோட திட்டம் மற்றும் அதனுடைய முக்கியத்துவம் குறித்து பேசினார். இங்க மேட்டூர் அணைக்கு முக்கியத்துவம் எடுத்துட்டு வந்த சி.பி. ராமசாமி ஐயா அவர்கள் மைசூர் அரசு கிட்ட ஒப்புதல் வாங்க முயற்சிக்க காரணம் மற்றொரு தகவலும் அறியப்படுது. சர் சி.பி. ராமசாமி ஐயாவோட மூதாதையர்கள் தஞ்சை மாவட்ட சேர்ந்தவர்கள் தான். சர் சி.பி. ராமசாமி பேசியும் கூட மைசூர் அரசு ஒப்புதல் வழங்கல. அதனால அணை இல்லாத காரணத்தினால ஏற்படும் வெள்ளத்தினால ஒவ்வொரு ஆண்டும் தஞ்சை விவசாயிகள் சந்திக்கிற புகழ், வெள்ள இழப்பு, இதற்கு நஷ்ட ஈடா மைசூர் அரசு வருடா வருடம் 30 லட்சம் ரூபாய் வழங்கணும் அப்படின்னு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ் அனுப்பினார். அன்றைய மதிப்புல 1920கள்ல ஒரு பவுன் தங்கத்துடைய விலையே 30 ரூபாய் தான். அதனால 30 லட்சம் அப்படிங்கிறது வருடத்துக்கு 1 லட்சம் பவுன் அளிக்கிறதுக்கு சமம். இவ்வளவு பெருந்தொகை அளிக்கிறதுக்கு பதிலா மேட்டூர்ல அணை கட்டுறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிடலாம் அப்படின்னு மைசூர் சமஸ்தானம் கடைசியா மேட்டூர் அணைய கட்ட ஒப்புதல் வழங்குச்சு. இங்க ஒப்புதல் வழங்க உறுதுணையா இருந்து மைசூர் சமஸ்தானத்துக்கிட்ட எடுத்துரைத்து பேசியவர் திருவாங்கூர் திவான் பகதூர் சர் சி.பி. ராமசாமி தான். 1924 25 ஆண்டுல மேட்டூர் அணை கட்ட துவங்கி முடிவடைய சுமார் 9 ஆண்டுகள் ஆச்சு. 124 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணையில 120 அடி வரைக்கும் நீரை சேமித்து வைக்க முடியும். மேட்டூர் அணையோட 1 TMC நீர் குறைந்துச்சு அப்படின்னா அணையோட நீர் இருப்பு உயரம் 1.25 அடி குறையும். அணையோட 1 அடி நீர் குறைஞ்சது அப்படின்னா 0.75 TMC நீர் அளவு குறையும். ஒரு TMC அப்படிங்கிறது 100 கோடி கன அளவு. ஒரு TMC அப்படிங்கிறது 100 கோடி கன அடி. மேட்டூர் அணைக்கு கர்நாடகத்துல இருக்கிற கபினி மற்றும் கிருஷ்ணராஜசேகர அணைகள்ல இருந்து நீர் வருது. மேட்டூர் அணையில 2 நீர் மின் நிலையங்களும் இயங்கி வருது. மேட்டூர் அணையோட வரலாறு இதுதான்.